கோபி பார்த்துட்டிங்கன்னா, தான் வாழ்க்கையில என்னென்னவே நடக்குதுன்னு தெரியாம தலைகீழா குடிச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. கோபி அந்த நிலைமைய பார்த்துட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, கண்கலங்கி நிக்கிறாங்க. என்னடா இது கோபி வாழ்க்கையில திருப்பி இப்படி ஒரு புயல் அடிக்குது. அவன் இத்தன நாள் நல்லா தானே இருந்தான், சந்தோஷமா இருந்தான். எப்ப அந்த ராதிகாவ கல்யாணம் பண்ணானோ, அப்ப புடிச்சது இவனுக்கு சனி. அதனால தான் இவன் இப்படியெல்லாம் மாறிட்டான். என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்து பாக்கியா பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா முழிச்சுட்டு இருக்காங்க. பாக்கியா வந்து நின்றத பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, அமைதியா பாக்கியா தானே சொல்லுவான்னு சொல்லிட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனா பாக்கியாவுமே வந்துட்டு ஒண்ணுமே சொல்லதில்ல. என்னடா இவ சொல்றது? இப்படி குடிச்சிட்டு வந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அமைதியா பாக்கியாவும் பார்த்துட்டு அமைதியா போயிடுறாங்க. பாக்கியா போன பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி வந்து திருப்பி அவன கூப்ட்டு கோபிய கூட்டு போய் ரூம்ல படுக்க வைக்கலான்னு நெனைக்க, கோபி வந்துட்டு அங்கேயே படுத்துடுறாங்க. என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, பாக்கி வந்துட்டு ராதிகா வீட்டுக்கு போறாங்க. ராதிகா வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ராதிகா கிட்ட பேச போறாங்க. "ஏன் கோபி நீங்க விட்டீங்க? கோபி எங்க கூடவே கொண்டு வந்தாரு தானே, அவரு உங்க கூட தானே இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்ல, "நான் எதுக்கு அவர கூட்டு வரணும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரு இங்க இருந்தா கூட அவர் மனசு ஃபுல்லா அங்க தான் இருக்கும். அதுவும் இல்லாத அவர் குடும்பத்தோட இருக்கும்போது மட்டும் தான் சந்தோஷமா இருக்காரு. என் கூட இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு முறை சிரிக்கிறது அதிசயம். ஆனா அங்க இருந்தா நாள் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காரு. அதுவும் இல்லாத டெய்லி உங்க குடும்பத்தோட போராட முடியாது. அதனால தான் நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்ல, "இருந்தாலும் நீங்க எடுத்தது தப்பான முடிவு தான்." அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணட்டும் பாக்கியா? டெய்லி உங்க குடும்பத்தோட என்னால போராட முடியல. அதுவும் அவங்க அம்மா இருக்காங்க பாரு ஈஸ்வரி. அவங்க என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. நான் வாழ்க்கையிலே அவமானப்பட்ட இடத்துல திருப்பி வந்து தங்கவே மாட்டேன். அதுல மையோ வந்து மனசு ரொம்பவே கஷ்டப்படுது அப்படின்னு சொல்ல, இது சரிதான். ஆனா இருந்தாலுமே வந்து உங்க ஹஸ்பண்ட நீங்க அங்க விட்டு வரக்கூடாது. என்னதான் இருந்தாலும் போராடி பார்த்துருக்கணும். ஒரு கை பார்த்துருக்கலாம்ல. ஏன் அவசரப்பட்டு விட்டு குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, நான் விட்டு குடுக்கல. எனக்கு வேணான்னு சொல்லி ஒதுங்கி வந்துட்டேன். அவர் இனிமேல் என் வாழ்க்கைக்கே வேணாம். நான் வாழ்க்கையில எடுத்த தப்பான முடிவுல இதுவும் ஒண்ணு. அவரு என் கூட இருக்கணும்னு நெனச்சது தான். நான் ஃபர்ஸ்ட்டு டிசிஷன் நல்லா எடுத்துக்கணும். நான் தெரியாம தப்பானதுக்கு தான் என்னோட சேர்த்து என் பொண்ணும் கஷ்டப்படுறா. அதனால நான் இனிமேல் அந்த கஷ்டத்த என் பொண்ணுக்கு குடுக்க விரும்பல. அதனால அவங்க அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல. இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல. பாக்கி இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க அதுக்கு தான் வந்திருந்தீங்களான்னா தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்லன்னா என் ஃப்ரெண்டா நெனச்சு பார்க்க வந்திருந்தீங்களான்னா இப்ப உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்ல. சரி கோவிச்சுக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கி என்ன சொல்லணும்னு தெரியாம கொஞ்ச நேரம் 2 மயூ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா, போறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றது நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.